ஒரு பொண்ணுக்கு அழகு கண்ணுதான். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், பீட்னோர் ப்ரீசெட்னு, சாரி ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரே ப்ரீசெட்டாக தான் இருந்திருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். அதை குரூப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிப்பேன், அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது லிரிக் ஆட் பண்ணியிருப்பேன். லிரிக்கோட ஃபாண்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஆல் மெட்டீரியலில். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அதில் வந்து போய்க்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டை ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டோட நேம் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 3 டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு குரூப் வந்து செலக்ட் பண்ணுறேன், அதில் ஃபஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். 3 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த எடிட் குரூப்ங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போட்டு அந்த ஸ்டார் ஐக்கான் கொடுத்துருங்க. ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கவே இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் குரூப் சேஞ்ச் பண்ணல இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த டபுள் ரிட்டர்னில் வச்சுக்கோங்க ஒயிட் பாயிண்ட்டை. இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீட் ஐக்கானில் போய்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 அந்த 3 குரூப்பில் இருக்கிற இமேஜஸையும் 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்கள் ஃபோட்டோ கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், நிறைய க்ரீன் ஸ்க்ரீனு. நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாவே போதும்.
ஜஸ்ட் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போய்க்கோங்க. அதில் ஸ்டார் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் 1 by 1 க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க இமேஜஸை. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து கடைசி வரையிலும் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன் இமேஜஸை. ஓகே, நீங்கள் வந்து இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இமேஜ் வந்து அலைன்மெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் மூவ் பண்ணுறதா இந்த ஸ்க்ரோல் பண்ணியே மூவ் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் மூவ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா மட்டும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போய் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் இமேஜ் அலைன்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயே அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வந்து அப்படியே ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி மூவ் பண்ணிங்கனாவே அது வந்து கரெக்டாக அலைன் ஆயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கீஃபேம் ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து வேறு கீஃபேம் ஆட் ஆகி பார்த்தீங்கன்னா அது அலைன்மெண்ட் சரியில்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பற்றில இருக்கிற ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் பற்றில இருக்கிற ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்க. ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.